முகலாய அரசர்களின் சிம்ம சொப்பனம், ஈடிணையில்லா இந்து சனாதன மாவீரன் வீர சிவாஜியின் பிறந்த தினமான இன்று அவருக்கு நமது புகழ் அஞ்சலிகளை காணிக்கையாக்குவோம். புனே நகரின் அருகிலுள்ள சிவனேரி கோட்டையில் பிப்ரவரி 19ஆம் தேதி 1627ஆம் ஆண்டு பிறந்த சத்ரபதி சிவாஜியின் இளமை காலத்தில்தான் ஆதவனை மறைக்கும் காரிருள் போல இந்து தேசமான பாரதத்தை மொகலாயர்கள் ஆக்கிரமிக்க தொடங்கியிருந்தனர். கொரில்லா உத்திகளை பயன்படுத்தி பல கோட்டைகளையும் பகுதிகளையும் கைப்பற்றி மராட்டிய பேரரசை விரிவடைய வித்திட்ட சிவாஜி மொகலாய மன்னனான் அவுரங்கசீப்பை எதிர்த்து நின்ற மாவீரர். தேசத்தை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து காத்து ராமராஜ்யம் அமைப்பதற்காகவே தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தார் என்றார் அது மிக இல்லை. சத்ரபதி சிவாஜியின் இத்தகைய எதிர்ப்பே முகலாய பேரரசின் வீழ்ச்சிக்கும் அழிவுக்கும் விதைகளை விதைத்தது என்றால் அது மிக இல்லை. நயவஞ்சகத்தோடு தன்னை கொல்ல வந்த அப்சல் கானை வீழ்த்திய வீர சிவாஜியின் வீரம் இன்றும் வரலாற்றில் பேசப்படுகிறது. அப்சல் கானை கொன்ற சிவாஜியின் புலிநகமான வாக்னாக்கை இங்கிலாந்தின் அருங்காட்சியகத்திலிருந்து இந்தியாவிற்கு மீட்டு கொண்டு வர ஒப்பந்தம் செய்துள்ளது பாரத பிரதமர் திரு மோடி அவர்களின் மத்திய அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. அகிலம் போற்றும் வீரத்தின் அடையாளமான சத்ரபதி சிவாஜியின் வரலாற்றை வரும் தலைமுறைகளிடம் கொண்டு சேர்ப்பது நம் கடமை அல்லவா?